ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். அதிமுகவில் இணைவது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வைத்த கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நிராகரித்திருக்கிறார். இது தொடர்பாக இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் காண்போம். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான்கும் திரும்பி சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குது. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன், அவரை இணையும் சொன்னா என்ன செய்யலாம்ல? அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும். ஒன்னு சேரும் சொல்லிருக்காருல்ல, நான் ரெடி. திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.